ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போயிடலாம். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே ஒரு இந்தியன் vlog-ஆ தான் இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் தொடர்ந்து பாருங்கள், இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வளைகாப்புக்கு முன்னாடி எப்படியுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷாப்பிங் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க அம்மா. இது எல்லாத்தையுமே ஒரு vlog-ஆ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வளையல் வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இது பழனியில் பஜார். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுல எனக்குமே ஒரு சந்தோஷம். புது மார்க்கெட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க போல். சைடில் பார்த்தேன். நான் கண்டிப்பாக ஊருக்கு போகும்போது ரெடி ஆயிருமான்னு தெரில, பார்க்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பழனியில் இருக்கிறவங்களுக்கு. அந்த பஜார் அந்த லாஸ்ட்டு வந்துடணும். அந்த மயூரா ஃபேன்சி அப்படின்னு அங்கே ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து ஹோல்சேல் ஷாப் தான். ஃபேன்சி ஸ்டோரும் தான், ரீட்டெயிலும் கிடைக்கும், ஹோல்சேலும் கிடைக்கும். முதல்ல இங்கே போய் வளையல் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய வளையல் தேவைப்படும் இல்லைங்களா? அதனால் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ரீசனபிளாகவும் இருக்கும். எனக்கு வளைகாப்புக்கெல்லாம் மதுரையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ட்ரெயினில் பழனியிலேருந்து போவாங்க. அங்கே போய் மதுரையில் இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சாங்கன்னா அங்கே ஒரு இந்த கோவிலுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய கடைகள் இருக்கும். எந்த கடைன்னு எனக்கு சரியாக இப்போ பேர் ஞாபகத்துக்கு வரல. அங்கே தான் எனக்கு வாங்கினாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி தாங்கி தாங்கி நடக்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு நான் மதுரை போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த க்ரீன் கலர் saree கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அது வேற ஒரு நாள். அன்னைக்கு போய் ப்ரைஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டாங்க. மதுரையை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வாங்கியே இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறப்ப எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனாலும் மதுரையில் கம்மியாக இருக்கும்ல அப்படின்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. நான் சொல்லிட்டேன், இந்த கால்வலியோட அவ்வளோ தூரம் போய் நீங்கள் வாங்கவே வேண்டாம். ஒரு 10-15 ரூபா கூட குறைச்சி தானே இருக்கும், பரவாயில்ல, அது இங்கேயே வாங்கிக்கோங்க அப்படின்ட்டேன். ஆனாலும் ஒரு 4 நாள் டைம் எடுத்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பவும் அதே மயூரா ஃபேன்சிக்கு வந்து வாங்கினாங்க. நவிக்கு வாங்கினது இன்னொரு கடையில், அதையுமே வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மயூரா ஃபேன்சி அப்படிங்கிறது ஹோல்சேலும் இருக்கும், ரீட்டெயிலும் இருக்குங்க. இப்போது ஹோல்சேல் அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிரலாம். பழனிக்குள்ளே இருக்கிற கடை நிறையாலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எய்தர் நம்ம திண்டுக்கல், மதுரை அந்த மாதிரி போகணும், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் கோயம்புத்தூர் போகணும். நான் இன்ஸ்டாவில் கூட போய் சில பேஜஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தாலுமே ப்ரைஸ் வந்து ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க. அதனால இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போது கண்ணாடி வளையல் எவ்வளோக்கு வாங்கினது, என்ன ரேட்டு அப்படிங்கிறதையுமே வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், பொறுமையாக பாருங்கள். இது அண்ணி அந்த இதில் காமிச்சது தான் நினைக்கிறேன், அந்த பட்டன் மாதிரி. அது மேக்னெட்டிக் டைப்பு. இது இல்லை, அந்த பட்டன் வந்துட்டு இல்லை அப்படின்னா இது மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி. கேட்கலாமா அந்த ட்ரெஸ்ஸுக்கா? இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் வைக்கிறது எல்லாமே இங்கே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விலாகில் கூட காமிச்சேன் இல்லைங்களா, ப்ரூச் பின்ஸ் அப்படின்னு சொல்லி. நமக்கு டாப்பெல்லாம் கொஞ்சம் கீழே வந்து இறங்கி வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நெக்கு கிட்ட இந்த மாதிரி ப்ரூச் பின்ஸ் நம்ம வச்சுட்டோன்னா அந்த மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அந்த ப்ரூச் பின்ஸ் வந்துட்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்டாக நான் வீடியோவில் காமிச்சதே தான் அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ இன்கேஸ் யாருக்காவது வேணும்னா கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து அப்போவே என்கிட்ட இந்தியன் லிங்க்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் கூட இருக்குது போல இருக்குது. நீங்கள் போய் கேட்டிங்கனாவே அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ப்ரூச் பின்ஸ், அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்போவுமே எது வாங்க வந்திருக்கமோ அதை விட்டுட்டு வேறு என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுல ஒரு ஆர்வம் எப்போவுமே இருக்கும். அதில் அம்மாவும் நவையும் விதிவிலக்கெல்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வலையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க போல் கடையில். அப்படியே எனக்கு ஒரு அழகான வீடியோவும் கேப்சர் பண்ணி கொடுத்துட்டா நவி. அதனால தேங்க் பண்ணி தான் ஆகணும். இந்த பாசியெல்லாம் தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு இந்த பாசி வந்துட்டு சின்ன வயசில் அவ்வளோ பிடிக்கும்.
இந்த குஷி பின்னு, அதுக்கப்புறம் அந்த தோடு ரிங் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, கலர் கலராக, அதெல்லாம் இன்னுமே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மேட்சிங்காக போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் ஸ்கூலில் அதெல்லாம் அலோடே கிடையாது. இன்னொரு மறுக்க முடியாத உண்மை என்னென்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்க்குன்னு நம்ம ஒரு செலவு பண்ணியிருந்திருப்போம். அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்த்தோன்னு வைங்களேன், அப்போவே தங்க விலை கம்மியாக இருக்கிற டைம்லேயே ஒரு 5-6 பவுன் தங்கம் எடுத்து வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்க்கு செலவு பண்ணியிருந்திருப்போம். அதாவது இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செலவு பண்ணியிருந்திருப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்பவே ஒரு vlogல சொல்லியிருப்பேன், இனி அடுத்த தடவை நாங்கள் இந்தியா வரும்போது அதுக்குள்ளே தங்கத்தோட ரேட் வந்து லேக்குக்கு போயிடும் போல இருக்குது அப்படின்னு. அப்படி தான் நடக்குது. நீ அடுத்த வருஷம் நாங்கள் இந்தியா வரும்போது நகைக்கடை பக்கமே போக முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. இந்த ஐடி ஜாப்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போகிறாங்க இல்லையா, அப்போ பேசிக் சேலரியே ஒரு 17லேருந்து 20க்குள்ளே தான் இருக்கும். நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 17,000 தான் சேலரி. இப்போ மேபி அதிகமாகிருக்கலாம், ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த 15 to 20க்குள்ளே தான் இருக்கும். அவங்களாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஜாபில் இருக்காங்கன்னா மேபி அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், இல்லை 15க்கும் கீழேயுமே ஏர்ன் பண்ணலாம். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் எப்படிங்க தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையே ஃபஸ்ட்டு வந்து வளர்த்திப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அது எட்டாத ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எத்தனை மாதத்துக்கு சேர்த்து வச்சு அவங்க போய் அந்த 1 பவுன் தங்கத்தை வாங்குறது? இவ்வளோ லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. நான் கூட நினச்சேன், ஏதோ ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக எப்போயாவது குறையும், இப்படியே இருக்காது அப்படின்னா. அந்த 1% நம்பிக்கையும் வந்துட்டு பனால் ஆயிடுச்சு. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க இன்னும் ஒரு சிலர் யாராக இருப்பாங்கன்னா, ஒரு 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 கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். அந்த கல்யாணத்துக்கு ஒரு பவுன் கொண்டு போய் நம்ம வச்சுருப்போம், இல்லை யாராவது கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு வைங்க. அப்போ தங்கத்தோட விலை வந்துட்டு ஒரு 25,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் வருதுன்னு நம்ம திருப்பி கொண்டு போய் செய்யணும்னா யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகிறது நிலமை. ஸோ ஃபைனலி இப்போ பாருங்கள், இதெல்லாம் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பா வந்து அந்த ப்ரைஸையுமே வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாரு. ஒரு சிலருக்கு அதிகமாக தெரியலாம், ஒரு சிலருக்கு கம்மியாக தெரியலாம். பட் பழனியில் இந்த கடை தான் ஹோல்சேல் கடையாக இருக்குங்கிறனால நாங்கள் போய் இங்கே வாங்கிக்கிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அங்கே இன்னுமே இன்டீரியர் உள்ள திருஆவினன்குடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் கூட ஒரு கடை இருக்குது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அங்கே ஒரு கடை இருக்குது, அதுவுமே ஒரு ஹோல்சேல் கடை தான். மேபி அதோட அட்ரஸ் கிடச்சிது அப்படின்னா கூட நான் யார்கிட்டையாவது கேட்டு நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த 2 கடை தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது கடை, ஹோல்சேல் கடை இங்கே பழனியில் தெரிஞ்சுது அப்படின்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாப்பாங்க குட்டி பசங்களுக்கெல்லாம் நான் வந்து மெட்டல் பேங்கிள் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே வாங்கினது தான். சைஸ் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ்னால் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே மயூரா ஃபேன்சியில் வாங்கினது, அதாவது கெஸ்ட்டுக்கு கொடுக்குறது. நவிக்கு வாங்கினது லயா கலெக்ஷன்ஸ், இங்கே கல்யாணி கவரிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வாங்கினோம். அவளுக்கு வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அதுவுமே நிறையா இன்ஸ்டா பேஜில் போய் செக் பண்ணி பார்த்தேங்க. ஓவரால் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் ஷிப்பிங் அப்படிங்கிறது வேறு இன்க்ளூட் ஆகும். நம்ம இன்ஸ்டாவில் போய் ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஷிப்பிங் சார்ஜஸும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. முப்பதா? போ நீ இறங்கி போ, அப்படியே போய் பேக்ரவுண்டில் வருமே அங்கே சர்ச்சுக்கிட்ட. நேரா நவிக்கு வாங்கின வளையலை பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு போய் வச்சுட்டாங்க. எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு பூஜை ரூமெல்லாம் பார்த்து. ஒரு சிலர் இப்போவுமே இன்ஸ்டா டிஎம்மில் மெசேஜ் பண்ணுவீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த வெட்டிவேர் மாலை வந்து போட்டிருக்கீங்கல்ல, அது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு. நான் அப்போவே இந்தியாவில் இருக்கும்போதே சொல்லியிருந்திருப்பேன். ஒன்று வந்து ஆன்லைனில் தம்பி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கான், இன்னொன்று லோக்கலில் வாங்கினது தான். இந்த சாமி படம் எல்லாமே எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு குடியிருந்தார். அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பிஸ்னஸே வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணுறது தான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் வாங்குவோம், வேறு எங்கேயும் வாங்குறதில்ல. எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்காம சில அந்த பேக் ஹேண்ட் கிளிப்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ண வேணான்ட்டாங்களே.
பாஸ் பண்ண கட் அப்படியே பண்ண பண்ணி நான் ஒன்று அப்படியே கட் பண்ணவா? ம் ம் அதுக்கு என்ன பண்ணலாம்? எடுத்துறேன் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்க. காலு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன் நான் திண்ணையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இரு முதல்ல நவி வலையில காமிச்சிடலாம். இது வந்து ரேட்டு 260. உங்களுக்கு இது கட் பண்ணி எடுத்து கொடுக்குற அப்புறம் அத்தையும் மேலே உட்கார வச்சிட்டிங்க. நீங்களே சொல்லிடுங்க யாராக இருந்தாலும். தெரியுதாம்மா? ம் கலர் ஆமாம், இது வந்து ஒரு டஜன். நீங்களே சொல்லிடுங்க. 200 ரேட்டு. 26. ஆமாம், இது ஒரு கலர் ப்ளூ, கிரீன், எல்லாமே 260. இது வந்து வெள்ளி. இது வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளம்புனா கிளம்பிட்டு போகிறாரு, அக்கா இருப்பான்னு சொல்லிட்டு வந்துடலாம். இது வந்து எத்தனை சைஸ்மா? இது 2.8. 2.8. இது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. அது வந்து உனக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது. 2.8ல் இன்னும் இருக்கு. எடுசாமி பெருசாக இருக்கிறத ஓப்பன் பண்ணுங்க. இது 1 2 8 மேல 2 8 அது ஏற்கனவே போட்டுருக்கு. அதை பார்த்து நான் எடுத்துட்டேன். இருங்க இந்த சைடுல இருக்கு. வேற இந்த அட்டை வெயி வேற பேப்பர்ல வச்சு எழுதி வச்சு. பேப்பர் நல்லா இருக்கு. கையில மட்டும் வேற கட்டிக்கலாம். இது 2.8 தான். இது 1. இன்னும் அதை எடுசாமி. பேப்பர் நல்லா இருக்கு. ஒண்ணாவே எடுத்துட்டு கட்டிருங்க. ஆமா ஆமா. இல்ல இது இருக்கு. மொத்தமாக வச்சு எடுத்துட்டு கட்டிக்கலாம். கீழ வைங்க. எப்ப கீழ வைமா? இது 2 6. 2 6. அது சைஸ் சொல்லிக்கலாம். இது 1. இது 2 6. நல்ல குழந்தைங்க தான். பாக்ஸ்ல இது கலர் டபுள் கலர். ஓ, நீங்க வெளுத்து மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கலர் தெரியுதா? இது அங்கே வை. அது இருக்கும். அது குட்டி பிள்ளைகளுக்கும் அங்கே தான். இதெல்லாம் எவ்வளோம்மா சொன்னா அப்படி? இது ரேட்டு சொல்லுது. இல்லைம்மா சொன்னா அப்படிம்மா. அந்த பில் இருக்குது பார்த்துக்கலாம். இது வந்து ரேட்டு கம்மியாக தான் சொன்னேன். பில் எடுத்து அன்றைக்கி அனுப்பிச்சி விட்டலாம். இதெல்லாம் தான் மொத்தமாகவே வளைகாப்புக்குன்னு கண்ணாடி வளையலாம் வாங்கினது. இதில் நான் என்ன ஒரு டிப் சொல்லுவேன்னா, எனக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க அம்மா. மதுரை போனாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க. வளைகாப்பப்போ என்ன ஆயிடுச்சு, கை கொஞ்சம் வீக்கமாயிருச்சு. ஷாம்பூ ஒரு பேக்கெட் பக்கத்துலேயே உடச்சி ஒருத்தவங்க வச்சுட்டு நிற்பாங்க, அந்த கை மேலே தடவிட்டு அப்படியே போட்டு விடுற மாதிரி இருந்தது. அதனால நவிக்கு கொஞ்சம் லாஸ்ட் மினிட்லேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டோம். இந்த மாதிரி தான் நவிக்கு போட்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. பில்லு பார்த்துக்கோங்க, அது 2370 வரைக்கும் தாங்க வளையலுக்கானது. கீழே இருக்கிறதெல்லாம் ஏதோ பொட்டு வேறு ஏதோ வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்தது. இனி அடுத்து மெஹந்திக்கு தம்பி கல்யாணத்துக்கு காது குத்துக்கெல்லாம் வந்து போட்டு விட்டுருந்த ரம்யா அவங்க தான் வந்திருந்தாங்க. தம்பி கல்யாணத்தப்போ இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி பழனிக்குள்ளே யாராவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் டேக் பண்ணி விட்டது ரம்யாவை தான். ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண ஆள் தான் அவங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஒர்க்கு. ரொம்ப பொறுமையாக உட்காந்து போட்டு விடுவாங்க. அதனால இப்போவுமே அவங்கக்கிட்டேயே சொல்லியாச்சு. நவிக்கு மட்டும்தான் இந்த டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே உட்காந்து போட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க. ஆனாலும் நைட்டு ஒரு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க கிளம்பும்போது.
அவங்களுக்கு என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த ஒட்டஞ்சத்திரம் இன்டீரியரில் சுற்றி இருக்கிற வில்லேஜு பழனி சைடில் எல்லாம் இருக்குமா, அதனால் கொஞ்சம் முன்னாடியே நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்க வீட்டிலையே கோன் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்காகவே முன்னாடி சொல்லணும். அப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன டிசைன் சொல்கிறோமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குறை கூட இருக்காது, நீட்டாக இருக்கும் அவங்க ஒர்க்கு. இவங்கக்கிட்ட அசிஸ்டன்ஸும் இருக்காங்க. பல்காக கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நிறைய பேருக்கு போட்டு விடணும் அப்படிங்கிறப்ப முன்னாடியே சொல்லிட்டேன்னா அவங்களே அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தம்பி கல்யாணத்துக்கு அந்த மாதிரி தான் ஒரு 4-5 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா போட்டு விட்டுருந்தாங்க. அதிலெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ இவங்க தான் ரம்யா. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். அவங்க பேஜ் டீட்டெயில்ஸை நான் கீழே கமெண்ட்ஸில் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வாங்க தெரியுமா, வாங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு பார்க்கறக்கு அனுப்புறது, மேடகாண்டிக்கு அனுப்புறதுக்கு. சின்ன ஃபங்க்ஷனோ பெரிய ஃபங்க்ஷனோ எதுவாக இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடு வந்துட்டு ஜேன்னு தான் இருக்கும். வளைகாப்புக்கு முந்தின நாள் இது. அதனால் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் வாங்க வாங்க சுத்தி பாருங்க, வீடியோ எடுத்து வரவேற்கிற நினைச்சுப்பா. வாங்க வாங்க ஆத்தா, வாங்க வாங்க. எப்படியும் அடுத்த நாள் ஃபங்க்ஷனில் மண்டபத்து சாப்பாடு தான் சாப்பிட போகிறாங்க. அதனால் இன்றைக்கும் வெளியில் வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வரதுக்கு முன்னாடியே அம்மா சமைச்சு முடிச்சுட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களோட உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, சாப்பாடு மட்டும் கடைசியாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்டவ் பற்றி கூட ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நல்லா இருக்கா அப்படின்னு. இங்கே பழனியில் ஒரு பாத்திர கடையில் வாங்கினது தான். அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த கொரோனா டைம்லலாம் ஸ்வீட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்போ இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு, இது வந்து உப்பு பருப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் காளான் குழம்பு. ஸோ இதுதான் அன்னைக்கு லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் பஜ்ஜி சொஜ்ஜி அதெல்லாம் தனி ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது தனியாக வந்துட்டு ஈவினிங் டைமில் செஞ்சுருக்காங்க. கம்மியாக வச்சுக்கலாம் வைக்கிறப்ப. ஓகேவா, கொட்டை போட்டு இதுக்கு வச்ச மாதிரி அதுக்கு அதே மாதிரி சுற்றி வச்சு கம்மியாக வச்சுக்கலாம் வைக்கிறப்ப. ஓகேவா, கொட்டை போட்டு இது கூட இந்த பிளேட் டெக்கரேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரிசப்ஷன் டேபிளில் வைக்கிறதுக்கு. எவ்வளோ நேரம் தான் நாங்கள்லாம் சும்மா உட்காந்துருக்கிறது. அம்மா கிட்ட இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சு. பிளேட்டு, அந்த ரிப்பன் மாதிரி இருக்கிறதெல்லாம், அது எல்லாத்தையும் கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நவிக்கு நிறையா வாங்கிட்டு வந்தாங்க வர்றவங்கெல்லாம். அது எல்லாத்தையுமே வச்சு டேபிளில் கொஞ்சம் டெக்கார் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டிக்கரு, இந்த பிளேட்டு இதெல்லாம் உடுமலையில் அம்மா கொஞ்சம் முன்னாடியே தம்பி கல்யாணத்தப்பவே வாங்கி வச்சுருந்தது. அதனால் அது எல்லாத்தையும் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இதெல்லாமே வந்து முன்னாடி அந்த ரிசப்ஷனில் டேபிளில் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் போட்டு வச்சது எல்லாமே நம்ம பிளேட்டு தான். குத்து விளக்குமே நம்ம குத்து விளக்குக்கு இவங்களே தான் டெக்கார் பண்ணிக்கிட்டாங்க. பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறவங்க வந்து அந்த ஜெர்மன் சில்வர் குத்து விளக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் அந்த பாலிஷ் போயிரும்னு சொல்லுவாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதனால நம்ம வீட்டில் இருந்த விளக்குக்கு டெக்கார் பண்ணி அதில் விளக்கு ஏற்றிக்கிட்டாங்க. இனி அடுத்து பூ, இது நவிக்கும் வீட்டுக்காகவும் வாங்கினது தான். மற்றபடி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பூவெல்லாம் அம்மாவும் அப்பாவும் திண்டுக்கல் போய், முன்னாடியே அந்த திண்டுக்கல் மார்க்கெட் நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில், அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து நவிக்கு கோர்த்து வைக்கிறதுக்காக போய் வாங்கினது. இது பழனியில் காலேஜ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் கடை இருந்திருக்கு போல இருக்குது, அங்கே வாங்கியிருக்காங்க. மேக்கப் பண்ணி விடுறவங்க வந்து அந்த கலர் வேணி அது வேணால் நான் கொண்டு வந்துடுறேன், மல்லிகைப்பூ வைக்கிறது வந்து நீங்களே வாங்கி கோர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மல்லிகைப்பூவெல்லாம் வாங்கி கோர்த்தாச்சு. கோர்க்கிறதுனா மாலை மாதிரியே கட்டுவாங்க இல்லையா, எங்கள் அத்தை தான் கட்டி கொடுத்தாங்க. நான் இந்தியன் விலாக் பந்தக்கால் ஃபங்க்ஷன் தம்பியோடதுலேயே காமிச்சிருப்பேன். சரஸ்வதி அத்தை வந்து அது மாலை மாதிரி கட்டுறதை, பூ கட்டுறது எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஒரு பேசிக்லேருந்து பேப்பர் வச்சு கட்டி பழகு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பூ வச்சு கட்டணும் அப்படின்னு அந்த பேசிக்லேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த அத்தை தான். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்டோரேஜோடு தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்களா. அதுவும் குறிப்பாக அந்த கேமில் எடுக்கிறது, வீடியோகிராஃபர்ஸோட அவங்களோட கேமில் எடுத்து அனுப்புறதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய ஸ்டோரேஜ் பிடிக்கும். ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னே தெரியும். அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம சிஸ்டமில் சேவ் பண்ணி எடிட்டிங் ஆப்புக்கு எடுத்துகிட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா இதோ இவங்க ஃபோட்டோ வந்து மிஸ் ஆயிருச்சு. சரி இதில் அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் பாருங்கள், எங்கள் அம்மா வந்து எவ்வளோ க்யூட்டாக உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போவுமே எழில் அந்த வீடியோவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, ஸோ க்யூட் அமிச்சி அப்படிம்பா. அவங்களுக்கு இந்த விலாகிங் எல்லாம் பண்ண தெரியாது, ஆனாலும் அவங்க எனக்காக என்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய்ப்பா, நாங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில், அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் லட்டு போட போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத என் பொண்ணு சொல்லுவா. அப்படி நாங்கள் லட்டு வந்து போடுறதுக்காக வேண்டி 3 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம், 3 லிட்டர் ஆயிலு, முந்திரி பருப்பு, இது வந்து திராட்சை, ஏலக்காய், பச்சை கற்பூரம். நாங்கள் எப்படி செய்கிறோம்னு இன்னைக்கு காமிக்கிறோம். ஓகேவா? 3 கிலோ கடலை மாவுக்கு 5 கிலோ ஜீனி போட்டிருக்கோம். ஓகே, பார்த்தீங்களா, அவங்க என் மாமா பொண்ணை வர சொல்லியிருக்காங்க. மாமா பொண்ணு சின்னவ உடுமலையிலேருந்து வந்திருக்கா. வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அவளை வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ கோபி நவி 2 பேருமே ஊரில் இல்லை, கோயம்புத்தூரில் இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கள் அப்பாக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது. அதனால என் மாமா பொண்ணு சின்னவ வந்து எடுத்து கொடுத்துருக்கா. அவள் எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அத்தை என்ன வேறு லெவலு, உட்காந்து அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே கேமரா முன்னாடி உட்காந்து பேச சொன்னால் ஃபஸ்ட்டு வராது. அதுலேயும் அப்போ நான் இந்த மாதிரி நவி கன்சீவாக இருக்கான்லாம் வீடியோஸில் சொல்லவே இல்லை இல்லைங்களா. அதனால என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எங்கள் பொண்ணு சொல்லுவா. ஆனாலும் ஃபங்க்ஷனுக்காக நான் லட்டு போடுறேன். செம்ம க்யூட்டுங்க. எனக்கு திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எங்கள் அம்மா உட்காந்து இப்படி பேசுவாங்க அப்படின்லாம். நான் என் மாமா பொண்ணுக்கிட்ட, சாரிடா எனக்கு தெரியாது உன்னை வர சொல்லியிருக்காங்கன்ட்டு, பாரு வீடியோ எடுக்கிறதுக்காக உன்னை சிரமப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொன்னால், அவள் அக்கா ரொம்ப நாள் கழிச்சு நான் பயங்கரமாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் போகிறேன் காலையில், அத்தை அப்போ தான் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. மாமா இருந்துட்டு, ஏன் இப்போ போய் குளிக்கிற, லட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வேர்த்து விறுவிறுத்து போகும், அப்போ போய் குளிச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் சும்மா இருங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வர சொல்லியிருக்கேன், வீடியோவில் நான் தெரியணும், நம்ம பொண்ணோட வியூவர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, குளிச்சு கிழிச்சு நல்லா ஒரு saree கட்டிட்டு உட்காந்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. அவங்க 2 பேரும் பேசுகிறது, அவங்க கான்வர்சேஷன் அதை விட க்யூட்டு. அத்தை வந்துட்டு வேறு லெவலில் பின்னிட்டாங்க போங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் வீடியோஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நான் ஆக்சுவலாக இதெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லவே இல்லைங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்தியாவிலேருந்து விலாக்ஸ் வந்துச்சுன்னா நான் தான் போட்டு அவங்கள பாடாப்படுத்துகிறேன்னு. இதெல்லாமே அவங்களா எடுத்து அனுப்புறது. இதை நீ சொல்லு, இதை நீ காமி அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து கொடுக்கறது தான். சரி, இப்போ ரெசிபியை நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே இந்த ரெசிபி இருக்குது, இருந்தாலும் இன்னொரு தடவை. இது வந்து 5 கிலோ சர்க்கரை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுருக்காங்களா. மொத்தமாக பல்காக இருக்கிறப்ப நம்ம வடிகட்ட முடியாது,
கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் செய்யும்போது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பால் இருக்கு இல்லைங்களா, பாலை நல்ல நம்ம ஊரில் வாங்குற காய்ச்சின பால் ஊற்றிடுங்க. ஆடையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நுரக்கட்டி மேலே வரும் இந்த மாதிரி. அப்போது அந்த அழுக்கெல்லாம் அதில் சேர்ந்துரும். பால் ஊற்றுறதே அந்த அழுக்கு எடுக்கிறதுக்காக தான். அது எல்லாத்தையும் மேலேருந்து அப்படியே எடுத்துட்டோம்னா அந்த சர்க்கரை வந்துட்டு அழுக்கு இல்லாமல், அதாவது அதில் குப்பை இருந்துச்சு அப்படின்னா, தூசி இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே மேலே வந்துடும். ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி கல்யாண வீட்டில் ஸ்வீட்ஸ்லாம் நிறையா செய்யும்போது வடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அம்மா நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடியே அந்த ஸ்வீட் பிஸ்னஸ்லாம் பண்ணதுனால அம்மா இந்த டிப் வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே அந்த நுரையெல்லாம் அடங்கிரும், அந்த தூசெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா. இப்போ கம்பி பதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம். இந்த மாதிரி விடும்போது கடைசியாக இந்த மாதிரி பொட்டு பொட்டாக விழணும். கொஞ்சம் விட்டு விட்டு விழுது இல்லைங்களா, அதுதான் பதம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிறப்பவே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அம்மா வந்து கொஞ்சமாக கேசரி கலர் வந்து போட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவுன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ மாவு எடுத்திருக்காங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். அப்போ தான் பூந்தி எடுத்து ஊற்றும் போது நல்லாயிருக்கும், தேய்க்கும் போது கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து சும்மா இப்போ இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். போட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த 3 லிட்டர் எண்ணெயுமே ஊற்றி அந்த பூந்தி தேய்க்கிற கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பூந்தியை அடுக்க வேண்டியது தான். எண்ணெயோட காய்ச்சலும் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம பூந்தி தேய்க்கும் போது அது வால்வாலாக நீண்டு நீண்டு போகாமல் நல்லா பந்து பந்தாக வரும். ஸோ எண்ணெய் கரெக்டான காய்ச்சலில் இருக்கணும். ரொம்பவும் கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியம் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடாது. இந்த பூந்தி வந்து ரொம்ப கிறிஸ்பாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல லட்டுக்கு, அப்படி போயிடுச்சுன்னா மிக்சருக்கு தான் அது யூஸ் ஆகும். அதனால் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்து இந்த மாதிரி ஜீராவில் போட்டுடலாம். நிறைய பேர் லட்டு வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனால் லட்டு தாங்க ஈஸியஸ்ட் ரெசிபி. பூந்தி வந்து ஏன்னா கடலை மாவை கரைச்சி வச்சுட்டா போதும், ஜீராவை ரெடி பண்ணிட்டா போதும். சைமுல்டேனியஸாக கூட நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஜீராவில் எடுத்து இதை போட்டுக்கலாம். உருண்டை பிடிக்கிறது தான் வேலையே இந்த பூந்தியை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டணும். அது வந்து ஒரு 1/4 கிலோ முந்திரி 1/4 கிலோ திராட்சை ரெண்டையுமே நெய்யில் வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் அதில் கொட்டியாச்சு. இப்போ சர்க்கரைக்கு வந்து தண்ணி அளவுன்னு கேட்பீங்க. 5 கிலோ சர்க்கரை எடுத்துருந்தாங்க இல்லையா, அது அதிகமாகலாம் இருக்காதுங்க. தண்ணியுமே ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா நிறையா நேரம் அதுக்கப்புறம் அது சுண்டை விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அன்னைக்கு நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்ப லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். திகட்டவெல்லாம் திகட்டாது. வேணால் ஒரு கம்மியான குவான்டிட்டியில் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு ஒரு நாள் நான் இங்கே வீடியோவில் வேணால் செஞ்சு காமிக்கிறேன். அது வந்து இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு கூட அடிச்சுக்கலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா. நிறையா இருக்கிறப்ப கரண்டி வச்சே நல்லா தட்டி விட்டோம்னா அந்த பூந்தியெல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போடுறாங்க. இந்த குவான்டிட்டிக்கு 3 ஸ்பூன் போடுறாங்க. பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை கற்பூரத்தை இடித்து பவுடர் பண்ணி அது 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த குவான்டிட்டிக்கு லட்டு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் அம்மா வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் வீடியோ இருக்குங்க. ஏன்னா ஒரு சிலர் 2 வீடியோவாவது போடுங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னு கேட்குறீங்க. என்னால் அதுக்கு டைம் ஒதுக்க முடியலை. அதனால தான் ஒரே வீடியோவாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். லென்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்த வீடியோவிலேருந்து அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இனி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி விஷஸ் வந்துட்டு கடகடன் பார்த்துடலாம். யசோதா சிவகுமார் திருப்பூர், முத்து ஏகாஸ்ரீ, அதுக்கப்புறம் நித்வின், கௌதம் பரிமளம் அவங்களுக்கு 24th பர்த்டேவான். அன்சி, நேகா, மாரிச்சாமி அவங்களோட ஒய்ஃப், நேம் மென்ஷன் பண்ணல, ஸோ அவங்க ஒய்ஃபுக்கு பர்த்டே. இவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆனிவர்சரின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் காவ்யா, தனலக்ஷ்மி கருப்புசாமி இவங்களுக்கும் மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மிஸ் பண்ணவங்களத கண்டிப்பாக அடுத்த வாரம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை லட்டுன்னா 3 கிலோ மாவு போட்டோம், 5 கிலோ சர்க்கரை போட்டோம், 1/4 கிலோ முந்திரி பருப்பு, 1/4 கிலோ திராட்சை, ஒரு 4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரு, 1/4 லிட்டர் நெய் போட்டோம். இப்போ எத்தனை லட்டு வந்திருக்கு அப்படின்னா 400 லட்டு வந்திருக்கு. 3 கிலோ மாவுக்கு 400 லட்டு வந்திருக்கு.
அதை போட்டதுக்கப்புறமா அதை எடுத்து எடுத்து ரசிக்கிறத பார்த்தீங்களா? முகில் மட்டும் அங்கே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதான் நான் சொன்னேன், எறும்பு எப்படி வந்துட்டு அந்த ஸ்வீட்டை மொச்சிரும், அந்த மாதிரி முகிலும் எறும்பும் ஒன்று. நான் சொன்னேன், இந்நேரம் முகில் மட்டும் அங்கே இருந்திருந்திருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும் லட்டு மொத்தமும் காலி ஆயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்து 400 லட்டு கிடச்சிருக்குங்க. சரி, நான் எடுக்கிறேன், நீ உட்காரு, நீ டேஸ்ட் பார்த்து சொல்லு நான் போட்ட லட்டு எப்படி இருக்குன்னு. அவ்வளவுதானம்மா? ஆன் பண்ணணுமா? ஆன் பண்ணி பண்ணிதான் இருக்கா? அத்தை போட்ட லட்டு எப்படி இருக்குன்னு நீ சொல்லு, எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? நீங்க நீங்க எடுத்து சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கா? ஓகே. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, அவரை ஒருத்தரும் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கூடன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு அவர் ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பி, நீ போடலைனாலும் பரவாயில்ல, நீ முகில் எழிலுக்கு நான் எடுத்ததை காமி அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சனிக்கிழமை நீ நேரமே வந்துருங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் சாயந்தரம் போய் போட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மாதிரி கிளம்பி. அதுதானம்மா நான் கேட்காம நான் பாட்டுக்கு லயோ லயோ அப்படியே லெஃப்ட்ல பறத்து எடுத்துக்கிட்டாரு. அந்த லைவ் இருக்குது இன்னைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணிக்கு வரையும் அந்த அந்த போர்டு தான் எடுத்துக்கிட்டு. லயா. ஆமாம், நீங்கள் அப்படியே லெஃப்டில் இறங்கிக்கிறீங்களா? லயாவுக்கு எங்கள் அம்மாவும் என் தம்பியும் பார்த்தீங்களா, லயோ விட்டால் லியோன்னு கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்த விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாடா பபாய்.